السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம், இந்த தஸ்பீஹை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த தஸ்பீஹை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலை கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தஸ்பீஹை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம். இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லட்ச மக்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஃப்தாருடைய நேரம் நாம் இந்த தஸ்பீஹை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிக முக்கியமான ஒரு தஸ்பீஹாக இந்த தஸ்பீஹ் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீஹாக இந்த தஸ்பீஹ் இருக்கின்றது. என்ன தஸ்பீஹ் என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபதி வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபதி வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா. நாங்கள் அல்லாஹுக்கு உரியவர்கள், மேலும் நாங்கள் அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள். இறைவா, எனது துன்பத்திற்காக நீ கூலி தருவாயாக, மேலும் இதைவிட சிறந்ததை பகரமாக தருவாயாக என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. நாம் இழந்ததை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான்.